மலேக மக்களின் உழைப்பை நாட்டின் பொருளாதாரம் உறிஞ்சிக் கொள்ளும் போது உயிரை இயற்கை அனர்த்தங்கள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. இவ்வாறு பல முனைகளில் சோதனைக்குள்ளாகும் மலேக மக்களின் நிலை தொடர்பில் எவரும் கவனத்திற்கொள்ளாமை கவலைக்குரிய விடயமாகும். அக்கரைப்பத்தனை கல்மாதுர தோட்டமே இது. கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இந்த பகுதியிலிருந்து 7 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் அங்கிருந்து பாதுகாப்பான இடம் தேடி வெளியேறினர். தற்போது இவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். சுமார் ஒரு வார காலத்திற்கு மேலதிகமாக கிளென்லைன் தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியுள்ள இவர்களுக்கான உதவிகளை தோட்ட நிர்வாகம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் மக்கள் முகாம்களில் வசித்து வருகின்றனர். நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடைக்கல. வீடமைப்பு திட்டங்கிறது யாரும் வந்து பேசல. வர்றவங்க எல்லாமே பார்த்துட்டு தான் போறாங்க. நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம். இந்த வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு கிடைக்கல. பாடசாலை மாணவர்கள் எங்களை போல நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு யூனிஃபார்ம் பாட புத்தகங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் தண்ணியில பிரிச்சு எங்களுக்கு பாட புத்தகங்கள் உடைகள்லாம் இல்லாமல் இருக்கு. யூனிஃபார்ம் எல்லாம் இல்லாமல் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. வெள்ளானர்த்தத்தில் குடியிருப்புகளை இழந்த தங்களுக்கு வீடுகளை அமைப்பதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அசமந்த போக்குடன் இருப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மலையகத்தில் தொடர்ந்தும் அனர்த்தங்கள் நிகழும் போதெல்லாம் முகாம்களில் தங்க வைக்கப்படுவதும் மீண்டும் அதே குடியிருப்புகளுக்கு அனுப்புவதும் வழமையாகிவிட்டது. நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் இங்கே வந்து முகாமில் இருந்துகிட்டு இருக்கோம் சார். வீடு வசதி தான் குறைவுன்னு எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார். எந்த மாதிரி இருந்தால் செஞ்சு தராங்க. இன்ன வரைக்கும் வந்து எந்த மாதிரி பதில் சொல்லலை. லைத்திலே வீடு எல்லாம் மூடி கிடைக்கும் சார். அதுதான் எடுத்துக்கிட்ட பாருங்க என்ன மாதிரி பதில் கிடைக்கும் சார். தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்து வரும் இந்த மக்களுக்கு விடிவு காலத்தை எப்போது இந்த அதிகாரிகளும் மலையக அரசியல்வாதிகளும் வழங்கப் போகின்றனர்.